செயல்பாடுகள் தான் இப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலில் இருக்கார், இன்னொரு அமைச்சர் பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும்னா இதெல்லாம் ஊழல் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கணும். அது செய்யாமல் போகும்போது மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது இன்றைக்கி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, அதை பற்றி யாரும் பேசலை. ஏன்னா முக்கியமான தீர்மானம் என்ன போட்டிருக்கோம்னா, இந்த வெள்ள நிவாரணத்துக்காக அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க. தென்காசி பகுதியில் வந்து வெள்ள நீரால் யாரும் பாதிக்கப்படவில்லை, அவர்களும் பணம் போய் சேருது. அதை வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுத்துருந்தா சிறப்பாக இருக்குன்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிந்தனை உள்ளவன் தான் நான். தினமும் போயிட்டு ப்ரெஸ்ஸை சந்தித்து கேமரா வந்து என் பின்னாடி வச்சு தலைக்கு பின்னாடி கேமரா வச்சு யூடியூப்காக கண்டென்ட் கொடுக்குறோம் நான் இல்லை. நான் எப்போ வந்து நியாயமாக சொல்லணுமோ அந்த கருத்துக்களை சொல்லுவேன், எப்போ வேலை செய்யணும் செய்வேன். கோவிட் டைமில் கூட ஒரு இந்த தம்பி சகோதரர் வீட்டுக்கு போய் 5 லட்சம் கேஷ் கொடுத்துட்டு வந்தேன். அப்போ அதெல்லாம் யாரும் வராது, ஏன்னா சரத்குமார் செஞ்சால் வெளியே வராது. நான் வந்து பல உதவிகள் செய்யும் போது நீங்களா இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன, சோஷியல் மீடியாலே அப்படி கிடையாது. சரி, எல்லாம் 5 லட்சம் ஒரு 5 ரூபா கொடுத்தாலே பதிவு பண்ணிக்கிறாங்க. நான் கொடுத்தது கோடிக்கணக்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதனால தான் இன்றைக்கும் வந்து இறைவன் எனக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து நிம்மதியாக அமர வைத்திருக்கிறான். ஆனால் என்னுடைய உழைப்பு என்னுடைய உள்ளத்திற்கு தெரியும். நான் எவ்வளோ தூரம் மக்களுக்காக சேவை செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியும், என் சகோதரர்களுக்கு தெரியும். அதனால் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நிறையா பண்ணியாச்சு. ரசிக மன்றம் காலத்தில் வந்து டெய்லி 2 மணிக்கு வரை இரவு வரைக்கும் உட்காந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எவ்வளோ கொடுக்கலாம், இவருக்கும் தையல் மிஷின் வேணுமா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு தையல் மிஷின் கொடுக்கின்ற ஒரு இதே வரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். லேப்டாப் இவங்களுக்குலாம் அரசு திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி லேப்டாப் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தெரியாது இல்லையா, இதை நான் தோண்டி எடுத்து ஓப்பன் சோர்ஸில் இருந்தால் எடுத்து எல்லாத்துக்கும் திருப்பி போட வேண்டிய நிலைமை எனக்கு கிடையாதுன்றேன். நான் மற்றவங்களோட அதிகமாக உழைத்தவன். எல்லாருக்கும் முன்னாடி வந்து தேர்தல் 1996 டிஎம்கே டிஎம்சி கம்பைன் இருக்கும்போது நான் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி வந்துடும் இல்லை செய்தி, அதனால சொல்கிறேன். நான் மட்டும் 25 சீட்டுக்கு இருந்தால் கலைஞர் கொடுத்துருப்பார். அப்போ என் கட்சி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ அந்த மாதிரி எண்ணமே இல்லை. அன்றைக்கி வந்து ஏடிஎம்கே எதுக்கணும்னு நினச்சேன், பிரச்சாரம் பண்ண 40 நாட்கள் பண்ணேன். 15ஆவது நாள் தொண்டை கட்டிக்குச்சு. பீட்டர் அல்ஃபான்ஸ் வந்தார், காங்கிரஸ் முன்னணி தலைவர் வந்தாங்க. என்னை வந்து ஐயோ சீக்கிரம் குணமானுமேன்னு சொல்லி டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. அப்பயும் தொடர்ந்து பணி பண்ணேன். 3 மணிக்கு படுப்பேன், 5 மணிக்கு எந்திரிச்சு பிரச்சாரம் போவேன். 1996 சுகவனம் வந்து வெற்றி பெறுவார் ஜெயலலிதாவுக்கு எதிரன்னு சொன்னேன். கலைஞர்கிட்ட போய் சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உழைப்பு என்ன மாதிரி உழைப்பு யாருக்கும் கிடையாது. சேலஞ்ச் பண்ணுற யாராச்சும் என்ன மாதிரி உழைக்க சொல்லி. ஆனால் என் உழைப்பு எனக்கு தெரியும். ப்ரூவ் பண்ணுற நிலைமையில் நான் இல்லை. மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஃபைன் டே வில் கம், சரத்குமார் இஸ் அ லீடர், ட்ரூ லீடர்னு தெரியும். கண்டிப்பாக குறைகளை மாற்றிக்க முடியாது, குறைகளை நிறைவு செய்யலாம். குறைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் சில சமயம் காலத்தின் ஓட்டத்தில் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கும். எவ்ரிதிங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்குவேன். தோல்வியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமான்னு சிந்தித்து பார்த்து இனி வரும் காலங்களில் அதை தவிர்த்து விட்டு முன்னேறி செல்ல வேண்டும் நினைப்பேன். எதுவுமே தவறு கிடையாது. மனுஷன் வாழ்க்கையில் தவறு செய்வது மனிதர்கள் மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும். அதை நிவர்த்தி செய்து செல்கிறானா என்பதை பார்க்க வேண்டும். அவர் புகழ்ந்ததுக்கு காரணம் இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை 15 நாளுக்கு பிறகு சொல்கிறேன்னா 15 நாளுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். ஏன்னா எதுக்கு சொன்னேன்னா, குக்கிராமத்தில் இருப்பவர்கள் நமது நாட்டின் பிரதமர் அவர்களை விமர்சிக்கும் போது வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்களுக்கு அவருடைய புகழ் எந்த உச்சத்தில் இருக்கிறது, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பாப்புலர் லீடர் இஸ் மோடி அவர்கள் என்று சொல்வது யாரும் வந்து மிகையாகாது. அவர் தான் உண்மையிலே வந்து மோஸ்ட் பாப்புலர் லீடர். எதனாலனா அவருடைய செயல்பாடுகள். இப்போ பிப்ரவரி 14ஆம் தேதி நடக்காத ஒரு காரியம், யுஏஇயில் அபுதாபியில் கோயில் கட்டுறாங்க 70 ஏக்கர்ஸில். அது மோடி அவர்கள் இருப்பதால் தான் அது நடக்குது. ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிற நாட்டிலே ஒரு இந்து கோயில் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அது இவங்களுடைய பரஸ்பர உறவுகள் தான். அப்போ வேர்ல்டு லெவலில் மோடி ஹஸ் பிகம் அ கிரேட் லீடர். இந்தியா பொருளாதார உயர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மோடி அவர்களால் தான். அதை நான் சொல்ல தைரியமாக சொல்லுவேன். அதனால் பிஜேபியோடு சேர்ந்து அரசியல் பயணம் செய்கிறேனா இல்லையா என்பதை 15 நாட்களுக்கு முடிவு பண்ணுவேன்.